ஐ எம் கேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிஏபிஎஃப்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து விட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டட் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சேலரி வந்து பிக் லெவலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 60,000 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்ல, சேலரி வந்து 6,000 பேசிக்கு, அதோட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 80 அந்த மாதிரி எபோவ் தான் வரும். சரியாக எனக்கு தெரில, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இது பண்ணலாம். ஹவு டு அப்ளை பொறுத்தளவில் நீங்கள் வந்து www.upsconline.net அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஓடிஆர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ணணும், அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணணும் எதுவும்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 21/5 டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து எதுவும் மாடிஃபை பண்ணால் ஒரு 7 days வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15. அப்புறம் வந்து அதை வந்து சம்திங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து என்னென்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 14 May 2024 வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் மாடிஃபை டேட் வந்து ஒரு 1 வீக் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நடக்கும். அந்த ஃபிசிக்கல் பிஎம்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைட் வெயிட் பிஎம்டி பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு நடக்கும். அது ரெண்டுலையும் நீங்கள் பாஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூ. அது வந்து ஒரு 50 மார்க் வந்து கண்டக்ட் பண்ண, அதை கம்ப்ளீட் பண்ணால் ஆல் ஓவராக உங்கள் மார்க் வந்து பார்ப்பாங்க. மார்க்கு 2 லெவலில் பேஸ் பண்ணி உங்களை வந்து கரெக்டாக மொத்தம் ஆல் ஓவராக 500 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குல்ல, அதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து OMR பேசிஸில் வந்து இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி எப்படி சூஸ் பண்ணுறீங்க, 4 ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்டேக் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு பேரா வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேர்ஃபுல்லி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் கன்வர்கேஷன் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ டைப் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு சரியாக தெரில. ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பர். உங்களுக்கு அப்ளை சம்மந்தமான டவுட் இருந்தால் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாம் 10 days ஓல்டாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3/4 ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்தளவில் மொத்தம் வந்து 5 விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் திபோத் பார்டர் போலீஸ் ஐடிபிபி, அப்புறம் எஸ்எஸ்பி சதோ சிமாபால் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் வந்து ஒரு 186 வேகன்சி, சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு 120, சிஎஸ்எஃப்பில் வந்து ஒரு 100 வேகன்சி, ஐடிபிபியில் வந்து ஒரு 58, எஸ்எஸ்பியில் வந்து 42, அதாவது 5 ஆல் ஓவராக 506 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். நீங்கள் வந்து யாரும் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்ல ஒரு தரமான ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நானே சொல்லுவேன். சூப்பரான இருக்க அசிஸ்டன்ட் கமாண்டுங்கிறது எல்லாருமே நமக்கு வந்து சல்யூட் பண்ணுவாங்க. அதனால் அந்தளவுக்கு பெரிய ஒரு போஸ்டிங் தான். ஆனால் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து சென்னை அண்டு மதுரையிலும் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுரையும் வந்து கொடுத்துருக்காங்க, வந்து 29,000. மதுரை நியர்பை இருக்குங்க, ரொம்ப தூரமாக இருக்கும். சும்மா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண ஃபீல் கிடைக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாமுங்கிற ஒரு பெரிய லெவல் அந்த மாதிரி வந்து நினச்சிருக்காங்க நிறைய பேர். அதுக்காண்டி சொல்கிறேன். அதாவது போத் ஆர் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. லேடிஸாக இருக்கும் அவங்களும் வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் சொல்லுவாங்க 18+ அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. இதில் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்போ அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 ஆகஸ்ட் 1999 1 ஆகஸ்ட் 2004 இதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அதுக்கு மேலே இருக்குது ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம்னா SC/STயாக இருக்கீங்கன்னா ஒரு 5 years வந்து கொடுத்துருக்காங்க. OBCயாக இருக்கீங்க அதர் கேஸ்ட் அப்படின்னா ஒரு 3 years வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே வந்து அப்ளை பண்ணலாம். 28 வயசு வரை ஓபிசியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். 30 வரை
எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் எக்ஸர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து கோட்டா இருக்கனால அவங்களுக்கு வந்து சர்வீஸ் இது இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு ஆஃபர் தான். அப்ளை பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 14 மே, அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து கரெக்டாக அதை செக் பண்ணிக்கோங்க, நல்லா சொல்கிறேன். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அபெக்ஸ் 1ல் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு ஸ்கீம் ஆஃப் த சிலபஸ் எக்ஸாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் போக ரிட்டன் எக்ஸாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது 4 ஆகஸ்ட் 2024 10 to 12 மணி வரை. அதாவது மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் இருக்கும். பேப்பர் 2 வந்து 2 மணி to 5 மணி வரை நடக்கும். பேப்பர் 1ல் என்னென்ன கேட்பாங்க, எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 250 மார்க் வந்து கேட்பாங்களாம். ஜென்ரல் ஆப்டிடியூட் இன்டெலிஜென்ட் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் வில் பி த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதாவது நீங்கள் வந்து ஏபி ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஈஸி அண்டு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கிலீஷ் சம்மந்தமாக, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் 2 லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். வேறு எந்த லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் டைப்பிங் அதுக்கேற்றாப்புல காம்பன்சேஷன் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் ஒரு பேராகிராஃப் ரிட்டன் பண்ணுற மாதிரி காம்பன்சேஷன் உங்களுக்கே தெரியும். அதர் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட்டு முடிச்சிருக்காங்க. அதை முடித்த உடனே உங்களுக்கு வந்து முடிச்சிட்டிங்க, அதை எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது அசிஸ்டன்ட் கமாண்டனால உங்களை வந்து கண்டிப்பாக மெடிக்கல் வந்து செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். A to Z வந்து பார்ப்பாங்க. கேண்டிடேட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, அதாவது ஹைட் வெயிட் ஜஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா நீங்கள் வந்து ஓட விட்டு பார்க்குறது, அதாவது உங்களுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. 100 மீட்டர், 800 மீட்டர், லாங் ஜம்பு, ஷார்ட் புட் இதெல்லாம் வந்து ஏரியா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து சொல்லியிருக்காங்க கீழே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில். அது உங்களுக்கே தெரியுது. 100 மீட்ரு வந்து நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 16 செகண்டில் கிளியர் பண்ணணும். லேடிஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 18 செகண்ட் ஒன்றா போகுது. 800 மீட்டரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் 45 செகண்ட் போதும். லேடிஸாக இருக்கீங்க 4 மினிட் 45 செகண்டில் வந்தால் போதும். லாங் ஜம்பை பொறுத்தளவில் 3.5 மீட்ரு நீங்கள் தாண்டணும். 3 சான்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 3 மீட்ரு 3 சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் புட் 7.26 kg வந்து 4.5 மீட்டர் வந்து ஏறிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வெயிட் வந்து கூட தான். அதுக்கு எத்தப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கிங்க. அதுக்கு எத்தப்பில் வந்து 3 சான்ஸ் அதுக்குலேயும் வந்து கொடுக்குறாங்க. ஷார்ட் புட் வந்து உங்களுக்கு 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ப்ராக்டிஸ் இருக்கலாம். அது முடிச்சதோடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ பர்சனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு 150 மார்க் வந்து இது பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபிசிக்கல் எல்லாத்தையும் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா ரீமெடிக்கல் அட்டன் பண்ணி தான் முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து NCC B சர்டிஃபிகேட் C சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து மார்க் எதுவும் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே. அதை வந்து என்னென்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஆல் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூ எக்ஸாமு ஃபிசிக்கல் அதெல்லாம் வந்து ஓவராலாக இது பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம் எவ்வளோ இருக்கும் அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்களா, அதில் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து கேட்போம் அப்படின்னு தெளிவாகவே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு பட்டியல் போட்டு என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக ஸ்டடீஸில் ஈஸியாக என்ன கேட்போம், பார்ட் 1ல் 18 மார்க் இருக்கும். ஈஸியாக காம்படிஷன் என்னென்ன பார்ட் 2 பார்ட் அதிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. www.upsc online.net அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டிகிரியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஹைட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னு வந்து இருக்குது, அதை வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து எக்ஸாம்லாம் எதுவும் மீறுவீங்க. 165க்கு மேலே இருந்தால் நீங்கள் எதுவும் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டை பொறுத்தளவு 81 இருக்கணும். மினிமமாக 50 இருந்தால் போதும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நியர்பையில் 6 கரப்டட் அன்கரப்டபுள்னு சொல்லியிருக்காங்க. பெட்டராகி இருந்தால் போதும், உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்குவான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கணும் இருக்கக்கூடாது, பெட்டராகினா 6/9 கூட எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துக்குங்க. வித்து கிளாஸோட எவ்வளோ இருக்கணும், லேசிக் சர்ஜரின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் வந்து இதுக்கு செக் பண்ணுவாங்க, சொன்ன மாதிரி ஹைட்டு போட்டிருக்காங்க. கேரிங்கு, ஆங்கிள், ஏரு, நவுஸு, நெக்கு, டீத்து எல்லாத்தையுமே வந்து A to Z அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. பாடி டேட்டூ எப்படி இருக்கணும், என்ன இது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் எவ்வளோ இருக்கணும், எல்லா சார்ட்டுமே உங்களுக்கு வந்து அவங்களுடைய PDFலேயே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/1
உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸை பொறுத்தளவில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃபீமேலாக இருந்தால் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் ஓபிசி அன்ரிசர்வ்டாக இருந்தால் 200 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து இது தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி. சிட்டி இம்பார்ட்டன்ட் தான். டிகிரி இருந்தாலே போதும். நீங்கள் கடைசியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு அப்ளை பண்ண மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் முடியும். அதை வந்து சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து மறந்துட்டேன். அதான் பார்த்துட்டு மாதிரி சொல்கிற கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எலிஜிபிள் கண்டிஷனை பற்றி நேஷனாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கன்ஃப்ளிக்டாக. ஹைட்லாம் இருக்கான்னு ஒரு பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஹைட்லாம் தேவைப்படாது. இது அசிஸ்டன்ட் கமாண்ட்னால உங்களுக்கு வந்து ஹைட் தேவைப்படும். புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சும்மா ஒரு ட்ரை தான். ஏன்னா என்ன டிகிரி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். வேறு எதுவும் வந்து உங்களுக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான். அசிஸ்டன்ட் கமாண்டுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பலாம் வேலை இருக்காது, கடினமாக இருக்குது. வேகன்சி ஒருத்தர் ஆல் ஓவராக வந்து டிக்ரீஸ்லாம் ஆகாது, இன்க்ரீஸும் ஆகாது. நல்லா இருக்குது. நம்பர் ஆஃப் வேகன்சி 10% வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வீஸில் இருக்காங்க, எக்ஸ்ஆர்மி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மோஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுங்க. ஒரு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஒன் டைம் டிஸ்கஷன் உடனே பண்ணிடுங்க. வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களையும் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ.